நாம வால்பாறையில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் கவர் பண்ணிட்டு என்னோட ஊரான ஈரோடு கிளம்ப சவுத் இந்தியாஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரோடான அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட் வழியாக தாங்க போகிறோம். நான் பொள்ளாச்சி ஆலியா டேம் வால்பாறை வரப்பவே பார்த்துட்டு வந்தனால கொஞ்சம் ஈவினிங் டைமில் அனிமல்ஸ்லாம் அதிரப்பள்ளி ரூட்டில் ஸ்பாட் பண்ணலான்னு லோக்கல்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. சரி, அப்படியே அதிரப்பள்ளி ஃபால்ஸும் பார்த்துட்டு போயிடலான்னு வால்பாறைக்கு ஒரு பாய் சொல்லிட்டு என்னோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணேன். ஆனால் அப்படி முடிவு பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு அங்கே போன அப்புறம் தாங்க புரிஞ்சுது. வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட் எந்த அளவுக்கு அழகோ அதே அளவுக்கு டேஞ்சரஸும் கூட. போகிற வழி ஃபுல்லாக டென்ஸான ஃபாரஸ்ட் தாங்க. பெருசாக ஃபோன் சிக்னல், ரெஸ்ட் ரூம்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கிடையாது. அதனால வால்பாறையிலேயே ரொம்ப வருஷமாக அந்த ஏரியா மக்களுக்குள்ள ஃபேமஸாக இருக்க பிஸ்மி பிரியாணியில் சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன். அது என்னதான் வால்பாறையாக இருந்தாலும் அந்த ஏரியா தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கனால கேரளா பீப்புளும் நிறையா வந்து சாப்பிட்றத பார்க்க முடிஞ்சுது. அங்கே குரங்குகளோட அட்டகாசம் அதிகமாக இருந்தனால கதவுல கம்பிகள் கூட போட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சது 2 பொண்ணுங்க அந்த கடையை ரன் பண்ணிட்டு இருந்த விஷயம்தான். நீங்கள் என்ன ஸ்பெஷல் மேஜரா? சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, பீஃப் பரோட்டா. வால்பாறையிலேருந்து கஸ்டமர்ஸ், ரெகுலர் கஸ்டமர்ஸ். ஓகே, உங்கள் ஃபுட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சது. நல்ல சாப்பிட்ட திருப்தியில அங்க போற வழியில சோலையார் டேமும் பார்த்தாச்சு. கொஞ்ச தூரம் போனா நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்க மலக்கப்பாரா செக் போஸ்ட நம்ம பார்க்க முடியும். அங்கேயே நீட்டான ரெஸ்ட் ரூமும் இருக்குங்க. போற வழி ஃபுல்லா ஃபாரஸ்ட்டுங்கிறனால ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் இல்லைனா ரெஸ்ட் ரூம் கூட இல்லை. ஸோ அங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருந்தது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே நாம் எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறோம், நம்மளோட கார் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு ஒரு ஸ்லிப் ஒன்று தராங்க வித் 0 சார்ஜஸ். அதை கீழே ஃபாரஸ்ட் நாம் இறங்குறப்போ அந்த ஸ்லிப்பை அங்கே இருக்க செக் போஸ்ட்டில் செக் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. இது ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் நடமாட்டம் அதிகம்ங்கிறனால இந்த மாதிரி பண்ணுறப்போ மக்கள் ஒரு பயம் இல்லாமல் ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சப்போர்ட்டுக்கு இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை தருதில்ல. 1/2 hour to 45 minutes டிலே அக்செப்டபிளுங்க. ஒரு வேளை டைம் எக்ஸீட் ஆனாவோ இல்லை அந்த வெஹிக்கிள் வரலனாவோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க செக் பண்ணவும் செய்கிறாங்க. லேட்டாக போனால் சம்டைம்ஸ் ஃபைனும் கூட போடுறதா சொல்கிறாங்க. ஸ்லிப் வாங்கிட்டு ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஒரு 5 நிமிஷத்துலேயே செம்ம சைலன்ஸ். நம்மளை சுற்றியும் ஃபாரஸ்ட் தாங்க. இப்படி ஒரு ட்ராவல் ஃபாரஸ்ட்குள்ளே கிட்டத்தட்ட 2 hours ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் ஒரே ஸ்ட்ரெச்சில் நம்ம இந்தியாவில் எனக்கு இது தாங்க ஃபர்ஸ்ட் டைம். அங்கே நான் ட்ராவல் பண்ண அனுபவத்தை வார்த்தைகளை சொல்கிறத விட இப்போ நீங்களே இதை அனுபவிச்சு பாருங்க. சும்மாவா சொல்கிறாங்க? வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த அழகான அதே சமயம் ஆபத்தான ரூட்னு. நீங்கள் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே ரோட் ட்ராவல் பண்ணியிருந்தா, அனிமல்ஸ் பார்த்துருந்தா எந்த அனிமலை பார்த்தீங்கன்னு மறக்காமல் உங்கள் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் போனது ஈவினிங் டைம்ங்கிறனால வெஹிக்கிள்ஸ் ரொம்பவே கம்மியாக வந்துச்சு. அதனாலேயே ஒரு பயம் உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. என்னதான் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி காரோ பஸ்ஸோ பார்த்தாலும் ரோட்ஸ் ரொம்பவே வளைவாக இருந்தனாலையும் அனிமல் கிராசிங் ஜோன்ஸ் அதிகமாக இருந்தனாலையும் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க ட்ரைவ் பண்ணி போக முடிஞ்சது. யாரும் இல்லைன்னு வண்டி விட்டு மட்டும் இறங்கி ஃபாரஸ்ட்டில் நின்று மட்டும் கூடாது. எப்போ வேணால் எந்த அனிமல் வேணால் உங்களை அட்டாக் பண்ணலாம். மறந்துடாதீங்க, இது ஜஸ்ட் ஒரு ரூட் மட்டும் இல்லை, இங்கே யானைகள், பைசன், லெப்பர்ட் மாதிரி பயங்கரமான அனிமல்ஸ் வாழ்கிற இடமும் கூட. முக்கியமாக சம்மரில் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறப்போ அனிமல் ஸ்பாட்டிங் கொஞ்சம் அதிகம்னு சொல்கிறாங்க. தண்ணி தேடி அடிக்கடி அனிமல்ஸ் ரோட் கிராஸ் பண்ணுறதை பார்க்க முடியும். அதே மாதிரி 2025 கூட ஒரு ஜெர்மன் ட்ராவலர் பைக் ரைடர் அந்த ரூட்டில் போகிறப்போ யானையால் அட்டாக் பண்ணப்பட்டு இறந்தும் போயிருக்காரு. இன்ஃபேக்ட் 2 வீலர்ஸ்க்கு ஈவினிங் 4 மணிக்கு மேலே பெர்மிஷன் கிடையாதுங்க. ட்ராவல் பண்ணுறப்போ 2 வீலர்ஸும் மோஸ்ட்டாக 4 வீலர்ஸை ஃபாலோ பண்ணி ரைட் பண்ண ஸ்லிப் வாங்குகிற இடத்துலையே அட்வைஸும் பண்ணிடுறாங்க.
நாம போயிட்டு இருக்கிறது ஷோலியார் ஃபாரஸ்ட்குள்ளங்க. இந்த இடம் 200 வருஷங்களுக்கு மேல மரங்கள், மிருகங்கள், பறவைகள்னு ஒரு கம்ப்ளீட் ஈகோசிஸ்டமை காத்துட்டு வருது. இந்த ரெயின் ஃபாரஸ்ட்ல வர தண்ணி எல்லாம் தான் ஷோலியார் டேம்ல கலெக்ட் ஆகி நம்ம சவுத் இந்திய மக்களோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் வாட்டர் சோர்ஸாக அமையுது. இப்பேற்பட்ட இடங்களுக்கு போகிறப்போ நம்ம பிளாஸ்டிக்கோ இல்லை மற்ற குப்பைகளையோ அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நான் போகிற வழியில் இந்த யானை சாணம் பார்த்தேங்க. அது கொஞ்சம் ட்ரையாகவே தெரிஞ்சுது. அப்படின்னா யானை இப்போதைக்கு நம்ம பக்கத்தில் இல்லைன்னு புரிஞ்சுது. ஆனாலும் அப்போவே கொஞ்சம் பயமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எப்போ வந்து குறுக்காட்டுவானோன்னு காரை கொஞ்சம் ஸ்லோவாகவே டிரைவ் பண்ணிக்கிட்டோம். இது வெறும் யானை சாணம் மட்டும் இல்லைங்க. இது ஷோலியார் ஃபாரஸ்ட் இன்னும் அதே டென்ஸாக இவ்வளோ ரிச்சாக இருக்க ஒரு காரணம்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, யானைங்கள்லாம் பழங்களை சாப்பிட்டுட்டு அவங்க ரிலீஸ் பண்ணுற வேஸ்டில் அந்த பழங்களோட சீட்ஸில் புது புது செடி மரங்கள் கூட வளரும். அது மட்டும் இல்லை, இது ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் மென்யூரும் கூட. அப்படியே சுற்றி பார்த்துட்டு போயிட்டு இருக்கப்போ ரோடில் பிளாக் கலரில் ஏதோ ஷைனிங்காக தெரிஞ்சுதுங்க. என்னன்னு பார்த்தா ஒரு ஸ்கார்பியன் தன்னோட இரைகளை தேடி ரோட் கிராஸ் பண்ணி காட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்கார்பியனை ஃபோட்டோ எடுத்து சர்ச் பண்ணி பார்க்குறப்போ ஷோலியாரில் இருக்க ஸ்கார்பியன்ஸோட விஷத்தன்மை கொஞ்சம் குறைவுதான்னு புரிஞ்சுது. ஆனாலும் அது கடிச்சா கிட்ஸ், வயசானவங்க, அலர்ஜி இருக்கவங்கெல்லாம் மெடிக்கல் அட்டென்ஷன் சீக் பண்ணுறது அவசியம்னு போட்டிருந்துச்சு. போகிற வழியில் மங்கீஸும் நம்மளால் அப்பப்போ பார்க்க முடிஞ்சுதுங்க. நாம் வளைச்சல் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டும் வருதுங்க. இங்கே நிறைய நேரம் எலஃபண்ட்ஸ் குளிக்கிறதுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கும் வரும்னு ஒரு அண்ணா சொன்னாங்க. ஆனால் பேட் லக், நாம் பார்த்தப்போ அங்கே ஒன்றும் இல்லைங்க. அங்கே இருந்த கொஞ்சம் பேர் அவங்க வர வழியில் 6 யானைங்களை பார்த்ததா சொன்னாங்க. என்னடா மிஸ் பண்ணிட்டோன்னு தோணுனாலும் நல்ல வேலை தப்பிச்சிட்டோண்டான்னு ஒரு ஃபீலிங்கும் இருந்துச்சுங்க. சரின்னு இதுக்கு மேலே காரை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு காரை ஸ்டார்ட் பண்ணி போகிற வழியில் நிறைய குட்டி குட்டி ஸ்ட்ரீம்ஸ்லாம் பார்த்தேங்க. ஈவினிங் டைமில் அந்த ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்னடா ஒரு அனிமல் கூட ஸ்பாட் பண்ணலன்னு ஃபீல் பண்ணிட்டே போகிறப்போ திரும்ப யானை சாணம் பார்த்தேங்க. ஆனால் அது ட்ரையாக இல்லை, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. சரி, வந்ததுக்கு இதாவது பார்த்தமேன்னு ஒரு டேர்னிங் எடுத்து போனதுமே நாங்கள் பார்த்த விஷயம் உயிர் போய் உயிர் வந்துருச்சு. வந்து நின்னாம் பாருங்க, அப்படியே ஜைஜான்டிக்கா. முன்னாடியும் கார் இல்லை, பின்னாடியும் கார் இல்லை. நல்லா மாட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க. கார் அப்படியே லைட்டாக ரிவர்ஸ் எடுத்து எப்படா காட்டுக்குள்ளே போவான்னு வெயிட் பண்ணி பண்ணி பார்த்தா அவன் போகிற ஐடியாலே இல்லைங்க. ஒரு வழியா மனசு வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. எதுக்கும் வெயிட் பண்ணலான்னு பண்ணுனா அங்கே போய் கோவத்தில் மண்ணெல்லாம் தூக்கி வேற போடுறாங்க. எலஃபண்ட்ஸ் நிஜமாவே கோவமாக இருக்கப்பதாங்க இந்த மாதிரி மண்ணெல்லாம் தூக்கி போடுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வெயிட் பண்ணி யானை ஃபாரஸ்ட்குள்ளே கம்ப்ளீட்டாக போன அப்புறம் தாங்க தப்பிச்சோண்டா சாமின்னு கிளம்பவே ஸ்டார்ட் பண்ணேன். பைக்கில் போகிறவங்க தாங்க இன்னுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒருவேளை தனியாக போகிறீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஏதாவது 4 வீலரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாட்டினா கால் பண்ணி சொல்ல டவர் கூட அங்கே இருக்காது. இன்னும் கொஞ்சம் கீழே போனால் போகிற வழியில் ஒரு அம்மாவும் அவங்க குட்டி பையனும் ஃபிஷ்ஷிங் பண்ணுறத பார்க்க ஒரு க்யூட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சிது. இப்போ நாம் பார்த்துட்ருக்க ஃபால்ஸ் மான்சூனில் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது சம்மர்னால ட்ரையாக இருந்துச்சுங்க. டைம் ஆக ஆக வானம்லாம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக கலர் மாற ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறனால சீக்கிரமே உள்ளே இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்லிப்பை வளைச்சல் செக் போஸ்ட்டில் காட்டுறப்போலாம் நல்லாவே இருட்டிருச்சு. அப்படியே போகிற வழியில் அதிரப்பள்ளி பாத்திரலான்னு இறங்கி வெளியில் இருக்க வியூ பாயிண்டில் அதிரப்பள்ளி ஃபால்ஸை நைட் வியூ ரசிச்சுட்டு ஒரு த்ரில்லிங்கான அதிரப்பள்ளி ஃபாரஸ்ட் ரோட் எக்ஸ்பீரியன்ஸை நிறைவு செஞ்சேங்க. அதிரப்பள்ளி யூஸ்வலாகவே 6 மணிக்கெல்லாம் க்ளோஸுங்க. நாம் ஒரு வேளை யானை வராமல் இருந்திருந்தாவோ இல்லை ஸ்லோ டிரைவிங் பண்ணாமல் இருந்திருந்தாவோ உள்ளே போய் கம்ப்ளீட் வியூ கூட பார்த்துருந்துருக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு 5:30 அந்த ரேஞ்சில் மலக்கப்பாராவில் டிக்கெட் எடுத்தால் நைட் டிரைவ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும்.
அது இன்னுமே பயங்கரமா த்ரில்லிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி எலஃபண்ட் என்கவுண்டர்ஸ் இங்க ரொம்ப நார்மலுங்க. நம்ம நேரம் நாம தப்பிச்சிட்டோம், பட் எல்லா நேரமும் அனிமல்ஸ் இதே மாதிரி சாந்தமா இருக்காதுங்க. அனிமல்ஸ் போகிற வழியில் பார்க்குறது எவ்வளோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸோ அதே அளவுக்கு ரொம்ப ரிஸ்க்கும் கூட. நாம் வால்பாறையோட கம்ப்ளீட் ஐட்னரியும் கவர் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். வால்பாறை ட்ரிப் போக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இதே மாதிரி நிறைய த்ரில்லிங்கான அழகான ட்ராவல் எக்ஸ்பீரியன்சஸ்லாம் நம்ம சேனலில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் பார்க்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். Until then, bye from your Chronicles of Kani. இன்னும் நிறைய ட்ராவல் பண்ணுவோம், வாழ்க்கையை வாழ்வோம்.